ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊருக்கு வந்திருக்கிறேங்க. ஊரில் வந்து அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்ருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வந்து ஒரு ஏரியில் தான் அம்மா மாடு மேய்ச்சிட்ருக்கு. அங்கே உட்காந்துக்குவோம்மா அந்த நெல்லில். பார்த்தீங்களா, இது வந்து பொன்னியம்மன் கோயில். இது வந்து வருஷத்தில் ஒரு டைம் தான் இங்கே பொங்கல் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. செடியெலாம் முளைச்சி போயிருக்குல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமி தான். இது வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் வந்து கருவேல மரம். இந்த முள் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கால் செம்மையாக வலிக்கும். செருப்பு போட்டுக்கனாவே செருப்பு உள்ளவே குத்தும். அதாவது நம்ம செருப்பு போட்டு அந்த முள் மேலே காலை வச்சு இவருக்கு இப்போ பேர்ட்ஸ் எவ்வளோ அழகாக பறக்குது பார்த்தீங்களா, அழகாக ஒரு பாருங்கள், செம்மையாக இருக்குது. உண்மையிலே வேறு லெவல் ஒரு பிளேஸ். இது உள்ள பச்சை பாம்பெல்லாம் இருக்குமா, நம்ம சவுண்டு கேட்டு தான் அது பறந்து போச்சு. இல்லை அந்த பக்கம் ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. சவுண்டு கேட்குதுங்களா? அந்த ஒரு மரங்கொத்தின்னு நினைக்கிற சம்திங், அது பேர் தெரியும். அதாவது அது வந்து வாய்ஸ் வச்சு சொல்கிறேன், மரங்கொத்தின்ட்டு. கேட்குதுங்களா? சவுண்ட் நல்லாவே கேட்கும். அந்த பக்கம் வந்து அந்த அல்லிப்பூ, அது அல்லிப்பூ கோலம், அது ஃபுல்லுமே வெறும் பூ தான். இப்போல்லாம் வந்து தெரியல. காலையில் பார்த்தப்போ செம்மையாக இருந்துச்சு. சரிம்மா. அம்மா சொல்கிறாங்க பயந்துக்கு போகிற, அதாவது எனக்கு ஏரி அப்புறம் வந்து கிணறுலாம் பயம். அது சொல்லப்போனால் கிணறு அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அது பக்கத்துலேயே போக மாட்டேன், சுற்றி போவேன். ரொம்ப தூரம் பாருங்கள், இந்த முள் தான். இது வந்து சின்ன செடி, ஆனால் இதிலே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் முள்ளுன்னு. தெரியுதா? செம்ம ஷார்ப்பாக இருக்கும் முள். அதான் காண குயில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அது பாட்டு பறக்குது பார்த்தீங்களா, சவுண்டு எப்படி கேட்குது. போச்சுன்னா உள்ளே முழுகிடுச்சிங்க, அந்த பக்கம் போயிடுச்சிங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், வியூ வேறு லெவல். அதோட பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் பாருங்கள், ஒரு குருவி போது பார்த்தீங்களா, அது பேரெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. இந்த பூ அல்லிப்பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் பார்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அழகாக விரிஞ்சு இருந்துச்சு. ஒரு சம்திங் ஒரு 9:30 இருக்கும் வந்தப்போ. இப்போ பார்த்தா எல்லாமே மூடி இருக்குது. பாருங்கள், சதக்க சவுண்டு கேட்குது பாருங்கள் உள்ள. வெறும் பேர்ட் சவுண்டாக இல்லை, வேறு லெவல் வியூ. இந்த பக்கம் ஃபுல்லாக கிளி கத்துதுங்க. செம்மையாக இருக்குது. அல்லிப்பூ நான் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து இங்கே நான் லைவ் போடலான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள், எல்லா பேர்ட்ஸும் அங்கே போய் நிற்கிது. அந்த ஒரு தூரத்தில் ஒரு பனை மரம் தெரியுதா, அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் எல்லா பேர்ட்ஸும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வரேம்மா. பாருங்க தண்ணி, இது இப்போல்லாம் தண்ணி வத்திருச்சு. ஓகேங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம பிளேஸில். எனக்கே வந்து இது இப்போ தான் தெரியும், இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம். நேற்று தான் வந்தேன், ஊர்லேருந்து வந்தப்போ. நேற்று அம்மா மாடு இங்கே கட்டியிருக்கேன்னு சொல்லிச்சா, அப்போ வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து காலையில் தான் வந்து பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் அங்கெல்லாம் போயிருக்கலாம், நம்ம போனால் அந்த பறவைலாம் பறந்து போயிடும்ல, அதுதான் நாங்கள் போகல. எனக்கு கொஞ்சம் பயம் தண்ணிலாம். ஜூ, அங்கே ஒரு டாக் ஒன்று வருது பாருங்கள் வேகமாக. ஏண்டா வா வா தம்பி வா. அங்கே ஒரு டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி வர்றதுன்னு பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம கூட வந்து மனுஷங்க கூட நிறைய டாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அது விட காணா கோழி ஒன்று வந்து ஸ்விம் பண்ணுது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மித்து மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வீடியோஸ் தான் வரும் நம்ம சேனலில். மேபி வந்து நேச்சுரல்
அப்புறம் பேர்ட்ஸ் வீடியோஸ் தான் வரும். ஓகே பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. அந்த நாய் பாருங்க பார்த்துட்டு ஓடிச்சு. ஜோ கம் தேர். அதுக்கு நான் புதுசு அதனால் வந்து தெரியல அதுக்கு அடையாளம் என்ன. நான் வேறு குண்டாகி போயிட்டுனா. இதே அங்கே மாமா வீட்டான ஒரு நாய் இருக்குது. அது பேர் வந்து என்ன தெரியுமா, பேரே மறந்துட்டேன். நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அங்கே மாமா வீட்டுக்கு போகும்போது காட்டுறேன். நான் எங்கே வந்தாலும் சரிங்க, அதுதான் ஃபஸ்ட்டாக வரும் என்கிட்ட. வேகமாக ஓடி வந்து என்னை கொஞ்சாமல் விடாது. எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ்க்கு முன்னே இருந்து அது இப்போ கூட என் மேலே பாசமாக இருக்குது. செம்மையாக ஓடி வரும். ஜூலி அது பேர். ஜூலி எங்கே இருந்தாலும் வேகமாக ஓடி ஒரு ஒயிட் கலர் இருக்கும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.